பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் இருந்தபடி திருச்சி, தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் பருவமழை தொடங்க உள்ளதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் இருந்து பெறப்பட்ட குறுவை நெற்பயிர்களை முறையாக பாதுகாத்து வைக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து கேட்டறிந்தார். அதேபோல் கொள்முதல் செய்யப்பட்ட நெற்பயிர்களை அரவை மையங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி, காரைக்காலில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத பூஜை, காந்தி ஜெயந்தி, வார விடுமுறை என அடுத்தடுத்த விடுமுறை தினங்களுக்கு மத்தியில் நாளை மட்டும் பணி நாளாக இருந்தது. இந்த நிலையில் நாளையும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளித்து அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். இதன் மூலம் மாணவ மாணவிகளுக்கு மொத்தம் 5 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்துள்ளது. தொடர்ந்து உயர்ந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை நேற்று 2 முறை அதிகரித்து நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்தது. நேற்று மாலை சவரன் 87,600 ரூபாய்க்கும் கிராம் 10,950 ரூபாய்க்கும் என்ற புதிய உச்சத்தை அடைந்திருந்தது. இந்நிலையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 87,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 10,880 ரூபாய். வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 163 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை அருகே பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு ஆண் காட்டு யானை மற்றொரு ஆண் காட்டு யானையை தாக்க ஆக்ரோஷமாக துரத்தி வந்ததால் அவ்வழியாக வந்த சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் நேற்று மாலை 2 காட்டு யானைகள் திடீரென ஆக்ரோஷமாக சத்தம் எழுப்பியபடி சாலையில் ஓடி வந்தன. நீண்ட தூரம் ஓடி வந்து யானைகள் பின்னர் சாலையின் மறுபுறத்தில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தன. இதனால் அவ்வழியாக வந்த சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்து தங்களுடைய வாகனங்களை பின்னோக்கி இயக்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆயுத பூஜையையொட்டி தோவாளை மலர் சந்தையில் விலை உயர்ந்திருந்த பிச்சி மல்லிகை பூக்களின் விலை இன்று அதிரடியாக குறைந்தது. நேற்று கிலோ ஒன்றிற்கு 1,500 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ இன்று 400 ரூபாய்க்கும், 1000 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ 300 ரூபாயாகவும் சரிந்தது. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையையொட்டி தோவாளை மலர் சந்தையிலிருந்து கேரளா மற்றும் வெளிநாடுகளுக்கு அதிகளவு பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. முன்னதாக கடந்த 2 நாட்களாக தோவாளை மலர் சந்தையில் 1,500 டன்னுக்கு மேல் பூக்கள் விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே ஐயனார் மற்றும் கருப்பண்ணசாமி கோயிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் களியாட்டம் எனும் புரவி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. புரவி எடுப்பை முன்னிட்டு விரதம் இருந்த பக்தர்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட 9 குதிரைகள், கருப்பண்ணசாமி மற்றும் தவழும் பிள்ளை ஆகிய சிலைகளை பாம்பாலம்மன் கோயிலில் இருந்து தாரை தப்பட்டை, ஜிப்லா மேளங்களுடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இந்த புரவி எடுப்பு ஊர்வலத்தில் ஆண்கள் தாங்கள் தூக்கி வந்த குதிரை சிலைகளை ஐயனார் கோயிலுக்கு முதலில் எடுத்துச் செல்ல போட்டி போட்டு ஓடினர். முதுகுளத்தூர் ஐயனார் மற்றும் கருப்பண்ணசாமி கோயில் புரவி எடுப்பு விழாவில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் கேடட் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று தமிழ்நாடு திரும்பிய இளம் வீராங்கனை ஷர்வானிகாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கஜகஸ்தான் நாட்டில் நடைபெற்ற உலக கேடட் சதுரங்க போட்டியில் 10 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற ஷர்வானிகாவுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. எனக்கு நான் இப்போ கடைசியாக வேர்ல்டு கேடட் கஜகிஸ்தானில் விளையாடிட்டேன். அதில் நான் 9 வின்ஸில் பண்ணி அதில் நான் சாம்பியன் ஆகிட்டு வந்திருக்கேன் கடைசியாக. அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கவர்மெண்ட் அண்ட் எஸ்பிஏடி எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கஜகஸ்தானில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் கலந்து கொள்ள உதவிய தமிழ்நாட்டு அரசுக்கு வீராங்கனையின் பெற்றோர் நன்றி தெரிவித்தனர்.
மதவாதியின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் RSS இயக்கத்தின் அஞ்சல் தலை நினைவு நாணயத்தை பிரதமர் வெளியிடும் அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுவே காந்தியடிகளின் பிறந்தநாளில் நாட்டு மக்கள் ஏற்க வேண்டிய உறுதிமொழி என்றும் அவர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மக்களிடையே வெறுப்பின் விதைகள் தூவப்பட்டு பிரித்தாளும் சக்திகள் தலைதூக்கும் போதெல்லாம் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை வழங்கும் ஆற்றல்தான் காந்தியடிகள் என குறிப்பிட்டுள்ளார். காந்தியின் 157வது பிறந்தநாளையொட்டி எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஒன்றிய அரசு RTE நிதி பகிர்வை விடுவித்துள்ளதால் தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் அல்லாத தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலர் சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2025-26 கல்வி ஆண்டுக்கான RTE மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதற்கான 10 நாள் கால அட்டவணையை வெளியிட்டுள்ள அவர் தனியார் பள்ளிகளில் நிரப்பப்படும் 25 விழுக்காடு கட்டணமில்லா இடங்களில் ஆதரவற்றோர் HIV-யால் பாதிக்கப்பட்டோரின் குழந்தைகள், மாற்று பாலினத்தவர், தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுதல் வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். RTE பிரிவில் தனியார் பள்ளிகளில் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தால் அவற்றை திருப்பித் தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். அட்மிஷன் தொடர்பான புகார்களுக்கு rteadmission@tnschools.gov.in என்ற மின் அஞ்சலிலோ 14417 என்ற கட்டணமில்லா தொலைபேசியிலோ தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தை வைத்து பாஜக உள்ளிட்ட சில கட்சிகள் பிணத்தின் மீது அரசியல் செய்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். உதகை ATC சதுக்கத்தில் வாக்கு திருட்டு தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கையெழுத்து இயக்கத்தில் செல்வ பெருந்தகை பங்கேற்றார். பின்னர் பேட்டியளித்த அவர் கரூர் சம்பவத்தில் சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ராயல் சல்யூட் என்றார். பாஜக அமைத்துள்ள விசாரணை குழுவை போன்று ராகுல் காந்தியும் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று திருமாவளவன் கூறியுள்ள கருத்தை அவர் வரவேற்றார். பாஜக தற்போது அமைத்துள்ள குழுவை போன்று கும்பமேளா நெரிசல், மணிப்பூர் துயரம் போன்ற சம்பவங்களுக்கு ஏன் அமைக்கவில்லை என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். இவங்க கொண்டு வந்தது ஏமா மாலினி தலைமையில அரசியல் செய்யற கமிட்டி இதை வந்தவனே ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள் இது குற்றம் அது குற்றம் என்ன தெரியும் உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கரூர்ல கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியுமா? ஏமா மாலினிக்கும் அனுராக் தாகூருக்கும் வந்த உடனே சொல்றாங்க திமுக மேல குற்றம், போலீஸ் மேல குற்றம். அந்த காவல்துறையிலன்னா இன்னும் எவ்வளவு பலி ஏற்பட்டிருக்கும்? தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு ஆயுத பூஜை கொண்டாடியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் பரப்புரைக்கு தாமதமாக வந்ததே இந்த பெரும் துயரத்திற்கு காரணம் என்று கூறப்படும் நிலையில் அவர் வெளியிட்ட வீடியோவில் சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவிக்காததால் பலரும் அதிருப்தி தெரிவித்தனர். இதனிடையே விஜயின் பிரச்சாரம் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் விஜயின் பனையூர் அலுவலகத்தில் அவரது பிரச்சார வாகனம் ஆயுத பூஜை கொண்டாடிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்தனை சோகத்திற்கு மத்தியில் கொண்டாட்டம் தேவைதானா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தொடர் விடுமுறை என்பதால் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. உதகையில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்கவும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கவும் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அந்த வகையில் ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறை என்பதால் படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்த 4 நாள் லீவுன்றதுனால இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. போட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆகுது. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேமிலியோட. நல்லா இருக்குது கிளைமேட். படகு இல்லத்தை சுற்றியுள்ள இயற்கை காட்சிகளை குழு குழு காலநிலையோடு கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். தொடர் விடுமுறை காரணமாக கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து நீராடி மகிழ்ந்தனர். ஆயுத பூஜை, காந்தி ஜெயந்தி விடுமுறை காரணமாக கொடிவேரி அணையில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அருவி போல் கொட்டிய நீரில் உற்சாகமாக குளித்து குதூகலித்தனர். சிறுவர் பூங்காவில் குழந்தைகளுடன் பெண்களும் உற்சாகமாக விளையாடியும் கடற்கரை போன்ற மணல் பரப்பில் அமர்ந்தும் விடுமுறையை கழித்தனர். அணையின் மேல் பகுதியில் குடும்பம் குடும்பமாக பரிசல் சவாரி செய்தும் மகிழ்ந்தனர்.
தொடர் விடுமுறையொட்டி திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். திருப்பரப்பு அருவிக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இதேபோல் குமரியில் உள்ள மற்ற சுற்றுலா தலங்களையும் சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மோடி, ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான நமது தேடலில் மகாத்மாவின் பாதையை தொடர்ந்து பின்பற்றுவோம் என உறுதியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே எரிபொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய கழிவுகள் எரிந்து சேதமடைந்தன. தண்ணீர் பந்தம்பட்டி சிப்காட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக இயங்கி வரும் தொழிற்சாலையில் டன் கணக்கில் சேகரித்து வைத்திருந்த விவசாய கழிவுகளில் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதற்காக 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்களிலும் தண்ணீர் கொண்டுவரப்பட்டது. முன்னதாக ஆலை ஊழியர்கள் தீயை அணைக்க மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காமல் போனதால் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர். விவசாய கழிவுகளில் இருந்து உருவான புகை மூட்டம் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவியது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் செண்டுமல்லி பூ விலை வீழ்ச்சியால் ஏமாற்றம் அடைந்த விவசாயிகள் டிராக்டரை விட்டு செடியிலேயே அவற்றை அழித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியத்துக்குட்பட்ட பில்லம்மா நாயகன்பட்டி, ராஜக்காப்பட்டி, சில்லுவத்தூர், புகையிலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் செண்டுமல்லி பூக்களை விவசாயிகள் சாகுபடி செய்தனர். ஆனால் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை கொண்டாட்டத்தின் போதும் செண்டுமல்லிக்கு போதுமான விலை கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் செடியுடன் செண்டுமல்லி பூக்களை டிராக்டரை ஏற்றி அழித்தனர்.